இங்க பாருங்க ரோஸ். இது வந்து பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செடி நான் ரொம்ப இடத்துல ட்ரை பண்ணேன், கிடைக்கல எனக்கு. அப்புறம் நான் இது எங்க வாங்கினேன்னா சேலம் போயிட்டு வந்தோம். என்னோட 2வது சிஸ்டர் அவங்களோட வந்து சேலம் போனோம். அது வந்து என்னோட 3வது சிஸ்டரோட போனேன். இது வந்து என்னோட 2வது சிஸ்டரோட போனேன் கோயிலுக்கு. போயிட்டு வரும்போது காளிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்க வச்சிருந்தாங்க கார்டன்ல. அப்ப நான் போய் இத நிறுத்தி நான் போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த செடி. இது நிறைய பூ வச்சிருச்சுங்க. இது எப்போ வச்சேன்னா இது வச்சு 1 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட நிறைய பூ வச்சிருச்சு. டெய்லியும் பூ வைக்கும் இதுலயும். டெய்லியுமா? சரி, வெரி குட். பாருங்க இன்னொரு பூ வச்சிருக்கு, தெரியுதுங்களா? தெரியுதுங்க. இதுல மொட்டை நிறைய வைக்குமா? மொட்டை இருக்கு பாருங்க, இதுலயும் மொட்டை இருக்கு, இங்க மொட்டை இருக்கு. இதுவும் நான் சேலத்துல, அதாவது நான் எங்க கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஒன்னு அடையாளமா வாங்கிட்டு வந்து வச்சிடுறது. இப்பதான் வீடு கட்டணும். கட்டினதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் ஒவ்வொரு செடியா வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு இந்த பாருங்க இங்க ஒரு பூ இருக்கு. ஓகேவா? கட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஊசி மல்லி செடி. இது நான் கட்டினதுமே வாங்கி வச்சேன். காம்பவுண்ட் கட்டினதுக்கு அப்புறம் தான் வாங்கி வச்சேன். ஊசி மல்லி செடி இது நல்லா வாசம் அடிக்கும். இது சந்தன மல்லின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன மல்லியோ எனக்கு தெரியல. இது ஏற்கனவே நான் வீட்டுல வச்சிருந்தேன். அப்புறம் வீடு கட்டுறதுக்காக செடியை புடுங்கிட்டாங்க. இது நான் இப்ப புதுசா வச்சிருக்கிறேன். இப்பதான் வந்துட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜாதி மல்லி. ஜாதி மல்லி. ஆமா, இதுவும் நல்ல வாசம் அடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல வாசம் அடிக்கும். பா நல்ல வாசம் அடிக்கும். இதுவும் இப்படிதான் வாங்கி வச்சிருக்கிறேன். இப்பதான் முளைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாயிடும். நம்ம நிறைய பூ வைக்கலாம். நிறைய பூ வைக்கும் போது காட்டுறேன் வாங்க. இதுதான் எங்க பப்பி. பப்பி வச்சிருக்கீங்களா நீங்க? வச்சு கேட்காத கியூட்டா இருக்கு. கியூட்டா இருக்கா? காலைல ஒரு பூ வச்சு விடுவோமா? வச்சுடுங்க. படா நீ கிட்ட. இது வந்துட்டு ஒரு ரோஸ். இதுவும் அந்த ரோஸோட தான் வாங்கி வச்சா. ஆனா இது இப்படியே தான் இருக்குது. மொக்கு வைக்கல, ஒண்ணு வைக்கல. ஒரு மொக்கு வச்சது யாரோ புடுங்கிட்டாங்க. அப்படியே தான் இருக்குது. ஓகே, இது வளரும்போது பாத்துக்கலாம். இது வந்து ஒரு சப்போட்டா கண்ணு. சப்போட்டா. ஆமா, இது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க வாங்கும் போது, மறந்துட்டேன். என்ன பேருன்றத நான் மறந்துட்டேன். காய் வைக்கும் போது நான் கண்டிப்பா சொல்றேன் என்ன காயின்ட்டு. இதுவும் இப்படியே தான் இருக்குது. நான் வாங்கி வச்சதுல இருந்து இப்படித்தான் இருக்குது. இந்த தலையில கலைஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே.